Welcome to Nursing Skill Channel. I am Kalayarasi, Master of Science in Community Health Nursing Department. ஸோ ஃபேட்டி லிவர் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இயற்கையான முறையில் எப்படி குணப்படுத்தலாம், எப்படி பராமரிக்கும் வழிமுறைகளை பற்றி பார்க்கலாம். முதலாவது உணவு பழக்கம். உணவு பழக்கங்களை முக்கியமாக காய்கறிகள் எடுத்துக்கிறது, முக்கியமாக கீரை வகைகள், பசலைக்கீரை, ப்ரக்கோலி, முருங்கைக்கீரை, சுரக்காய், வெள்ளரிக்காய். இது மாதிரி காய்கறிகளை நம்ம எடுத்துக்கணும். பழங்களில் எலுமிச்சை பழம் எடுத்துக்கலாம், ஆரஞ்சு பழம் எடுத்துக்கலாம், மாதுளை பழம் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஆயில் ரொம்ப குறைவாக எடுத்துக்கணும். அதில் நம்ம அதிக ஆயிலை பயன்படுத்தாமல் குறைவான ஆயிலை பயன்படுத்தணும். ஜங்க் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணணும், தவிர்க்கணும். ஹெர்பல் டீ மாதிரி எடுத்துக்கலாம். அதில் க்ரீன் டீ எடுத்துக்கலாம். அதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. பூண்டு எடுத்துக்கலாம். வெங்காயம் கல்லீரல் சுத்திகரிக்க உதவும். அதுக்கடுத்து மஞ்சள் கல்லீரலை பாதுகாக்க உதவும். அதுக்கடுத்து வாட்டர் மினிமம் 3 to 4 லிட்டர்ஸ் வாட்டர் எடுக்கணும் ஃபார் டேக்கு. அதுக்கடுத்து சீரக தண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து கொத்தமல்லி கொதிக்க வச்சு அந்த தண்ணீர் எடுத்துக்கலாம், கொத்தமல்லி வாட்டர். அதுக்கடுத்து இதெல்லாம் தூதுவளை வாட்டர். இதெல்லாம் எடுத்துக்கும் போது கல்லீரலில் உள்ள நச்சுக்களை இதெல்லாம் நீக்க உதவும். அதுக்கடுத்து வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை நம்ம கொண்டு வரணும். அதில் முக்கியமாக ஆல்கஹால், மதுபானம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, முற்றிலும் தவிர்க்கணும். நைட்டில் ஸ்லீப் மேக்ஸிமம் 11 மணிக்கு முன்னாடி தூங்க போயிடணும். 8 ஹவர்ஸ் ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் இருக்கணும். அதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும். அதுக்கடுத்து யோகா பண்ணலாம், ஒரு 30 மினிட்ஸு. மெடிடேஷன் பண்ணுறது, தியானம் பண்ணுறது. மூச்சு பயிற்சி ப்ராக்டிஸ் பண்ணுறது. 30 மினிட்ஸ் நடைப்பயிற்சி பண்ணுறது. இதெல்லாம் பண்ணும்போது உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், கல்லீரல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கடுத்து மூலிகை சம்பந்தமான சில குடிநீர் நீங்கள் எடுக்கணும். நிலவேம்பு கஷாயம் எடுத்துக்கலாம். அது கல்லீரலில் உள்ள சுத்தம் செய்ய உதவும். அதுக்கடுத்து செம்பருத்தி டீ எடுத்துக்கலாம், செம்பருத்தி டீ. அதுக்கு இது கொழுப்பை குறைக்க உதவும். அதுக்கடுத்து கரிசலாங்கண்ணெய் கீரை நம்ம பண்ணி பொரியல் மாதிரியோ இல்லை கடையல் மாதிரியோ பண்ணி சாப்பிட்லாம். அப்புறம் மஞ்சள் எடுத்துக்கணும். அதெல்லாம் லிவர் பாதுகாக்கும். தவிர்க்க வேண்டியது முக்கியமாக நம்ம என்ன பண்ணால், அதிக உப்பு எடுத்துக்கொள்ளக்கூடாது, சுகர் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதுக்கடுத்து மருந்துகள், பெயின் கில்லர்ஸு, ஸ்டீராய்ட்ஸு தேவையில்லாமல் எடுக்க வேண்டாம். ரத்த பரிசோதனை பண்ணிக்கணும். எல்எஃப்டி லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் பண்ணணும். இது மாதிரி பண்ணுறதால நம்ம இதன் மூலம் கல்லீரல் நோய்களை நம்ம ஃபேட்டி லிவர் அது போன்ற பிரச்சனைகளை நம்ம கண்டறிய முடியும். லிவர் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குன்றதை நம்ம இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் எங்கள் நர்சிங் ஸ்கில் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.